ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காளான் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட ஃபுட் கலரை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கலர் வேணுன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி இது நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மசாலா எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பிணைச்சிக்குங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்குங்க. ஒட்டுக்கா ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டாயிரும். பேஸ்ட் ஆட்ட வேணும், நமக்கு மசாலாலாம் பிடிக்கிறதுனால பேஸ்ட் ஆட்ட வேணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைச்சிக்குங்க தண்ணியை. நல்லா இந்த பதம் வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்குங்க. இந்த அளவு கட்டியாக இருக்கணும். அப்படின்னா தான் மசாலாலாம் நம்ம காளானில் பிடிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா இந்த அளவு கட்டியாக இருக்கணுங்க. அப்படின்னா தான் நமக்கு காளானில் பிடிக்கும். ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா அப்புறம் காளானில் பிடிக்காது. இந்த பதத்துக்கு கரெக்டான பதங்க இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா காளான் ஆட் பண்ணிக்கலாங்க. காளான் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. காளானில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் காளானை. இந்த மாதிரி எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி பிரட்டி விட்டுக்குங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. இந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியே போதும். எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி மட்டும் பிரட்டி விட்டுருங்க. பரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஊறட்டுங்க. எண்ணெயை காய வச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ காளான் எடுத்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த எண்ணெயில் எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹீட் ஆகக்கூடாது, ரொம்பவும் ஹீட்டு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஹீட்டில் இருந்தால் தான் நல்லா பொரிஞ்சு வருங்க. அதனால் கரெக்டான ஹீட்டில் வச்சுக்கோங்க. காளான் போடுறப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்குங்க. ஒட்டுக்க எடுத்து போட்டிங்கன்னா கட்டியாட்ட பிடிச்சிக்கும். அதனால் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுருங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. நல்லா வேகணும். அதனால் காளான் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட்டிங்கன்னா மசாலாலாம் அப்படியே எண்ணெயிலே பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க இந்த காளானை. அப்படின்னா தான் 2 பக்கம் ஈவனாக வேகும். ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு இப்போ பார்த்திங்கன்னா காளான் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நாம் ஆயிலை வடித்து எடுத்துக்கலாங்க.
இது பார்த்திங்கன்னா அதிகமாக சிக்கன் மாதிரி அதிகமாக வேக வேண்டியதில்லை, ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ஏன்னா காளான் சாஃப்டாக இருக்கிறனால ஒரு 10 நிமிஷம் வந்துருங்க, சீக்கிரமே வெந்துடும். அதனால் 10 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான காளான் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக்